ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், ஒரு 20 பல் பூண்டு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 2.5 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 6 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு பல், இது ரெண்டையும் உரலில் தட்டி நல்லா எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஆனால் தக்காளி தொக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கட் பண்ணுறதை விட நம்ம உரலில் நல்லா இடித்து எடுக்கும்போது தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு தனி சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பூண்டு பல், சின்ன வெங்காயம் உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்து தண்ணி இல்லாமல் தாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்து தட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நம்ம தண்ணி விடாமல் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி அதிகமாக நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா ஒயிட் ரைஸ் கூட நம்ம 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை நல்லா மீடியம் ஃப்ளேமில் 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நம்ம பாயில் பண்ணலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணல, அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மிலே வச்சுக்கலாம். இடையில் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இது நல்லா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மிதந்து வரும். அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் பாருங்கள் சைடில் நல்லா மிதந்து வருது. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம். இப்போ டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த தக்காளி தொக்கு நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடித்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது, நம்ம தண்ணி விடாமல் செஞ்சுருக்கிறதுனால. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.